பேர் வந்துங்க இமானுவேல் திலிமோன். நான் ஊட்டியில் இருக்கேன். நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எதுவுமே பொதுவான வலைதளத்தில் வெளியிட்டது கிடையாது. சரி, இப்போ இந்த ஒரு வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேலை செஞ்சது. அதனால் இனிமேல் அடிக்கடி ஏதாவது வீடியோஸ் போடுவேன். அப்போது என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமான ஒரு இதை தான் போடுவேன். தயவு செஞ்சு எல்லோரும் உங்கள்கிட்டயே கையெடுத்து நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டால், ஏதாவது நான் போடக்கூடிய இந்த வீடியோவில் எந்த வீடியோவாக இருந்தாலும், நான் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒருவேளை நான் தவறான வார்த்தையை போயிருந்தாலும், எனக்கு தெரியாமல் வந்திருந்தாலும், உங்களோட கருத்துக்களை சொல்லி அதை திருத்ததுக்கு என்னை வழி நடத்துங்க. மற்றபடி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த கெட்ட வார்த்தையில் பேசுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். சரி, இப்போ இன்னித்து சாப்டருக்கு வரேன். இது என்னோடய ஸ்கார்பியோ. இந்த ஸ்கார்பியோவில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெட்டிலேருந்து தண்ணி கொஞ்சம் இல்லை, ரேடியேட்டர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது என்னன்னு பார்க்கும்போது பின்னாடி லாஸ்ட்டில் தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. அப்போது மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது, மெக்கானிக் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஹெட்டு வந்து கேஸ்கெட் போயிடுச்சு, எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சரி யோசனை பண்ணேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, நான் தண்ணி ரேடியேட்டரில் ஊற்றும் போது இந்தாண்ட தண்ணி வெளியே ஊற்றுறது நல்லா தெரியுது. அப்போ மெக்கானிக்கிட்ட கேட்டேன், சரி இது எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது மெக்கானிக் சொன்னது என்னென்னா, இன்ஜினை பிரித்தா தான் அதை சொல்ல முடியும், இன்ஜினை பிரிக்காமல் சொல்கிறதுக்கு முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி மெக்கானிக் சொல்லிட்டாரு. சரி, நம்ம கையில் அவ்வளோ பணம் இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பேசாமல் இருந்தேன். சரி, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது அந்த இக்கட்டான ஒரு சந்து, இவ்வளோ தான் சந்து இருக்குது. அந்த சந்துக்குள்ளே இந்த பேக் சைடில் இருக்க ஹோல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி யோசனை பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, மொபைல் கேமரா ஆன் பண்ணிவிட்டு மொபைலை திருப்பி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அது உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த ஹோல்ஸ் அதில் கிடச்சிது. சரி, அப்புறம் அதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது, சரி ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு மெட்டல் பேஸ்ட், அப்புறம் நார்மலாக ஒர்க் ஷாப்புங்களில் யூஸ் பண்ணுற கேஸ்கெட் பேஸ்ட்டு, இது ரெண்டுமே யூஸ் பண்ணி போட்டு முடித்து அதை ஃபினிஷ் பண்ணி வண்டியை ஓட்டி முடிச்சிருக்கேன். கிலோமீட்ரு நோட் பண்ணியிருக்கேன். நான் நோட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வண்டி வந்து 1653 கிலோமீட்டர் வண்டி ஓடியாச்சு. இதில் நான் போட்ட அந்த பேஸ்ட்டை வச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் எதுக்கு விட்டேன்னா, அது சக்ஸஸாக ஃபெயிலியர்னு எனக்கு தெரியாததுனால இவ்வளோ நாள் விட்டு வச்சேன். இப்போ தான் ஃபைனலாக சரி ரொம்ப ஒரு லாங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலான்னு கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு ஒரு 3-4 ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். மசனகுடின்ற ஒரு இடத்துக்கு ஒரு 2 ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். லோக்கலில் ஓட்டிட்டேன். லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரேஷ் டிரைவிங் ஓட்டி பார்த்தாச்சு. வண்டி டெம்பரேச்சர் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த எல்லாமே பார்த்தாச்சு. ரேடியேட்டரில் தண்ணி குறையிறது இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக தான் இந்த இதுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, மெக்கானிக்கிங்க நண்பர்கள் எல்லோரும் என்ன தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. சில பேர் மெக்கானிக்குங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கம்மியாக வேலை செஞ்சு சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. சில மெக்கானிக் வரவங்க அவங்க ஒரு 300 ரூபா செலவையே வேலை செய்ய தெரியாமல் ரொம்ப ஆயிரக்கணக்கிலலாம் கொண்டு போய் விட்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இப்போ புது வண்டிகளை பற்றி நம்மளால் பேச முடியாது. அது சென்சாரு என்னென்னமோ கண்டது போனது அப்படி கச்சா முச்சான் இருக்குது. ஒரு 2015க்கு இந்த ஆண்டு வர வண்டிங்க BS 5லேருந்து வரலான்னு வச்சுக்கோங்களேன். எதுவாக இருந்தாலுமே நம்ம சொல்லும்போது அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது செட் ஆகும். அதனால் இதை வந்து பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலே இது மாதிரி இல்லை, நிறைய வீடியோஸ் வேறு வீடியோஸ் எல்லாம் போடுவேன். எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் வீடியோஸ் தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வேலை எப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். அதை செஞ்சு சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாங்க. ஏதாவது தவறாக இருந்தால் இந்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோஸ், நான் போடுற மற்ற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் ஆலோசனை சொல்லுங்கள், தாராளமாக ஏற்றுக்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த கெட்ட வார்த்தையில் பேசுறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி. என் பேர் இமானுவேல் திலிமோன் சொன்னேன். ஷார்ட்டாக எல்லோரும் என்னை வந்து மானன்னு கூப்பிடுவாங்க. ஊட்டியில் என்னை தெரிஞ்சவங்களும் மானன் தான் கூப்பிடுவாங்க.
அதனால நண்பர்களே எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது போட்டது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ஒரு பெரிய வேலையை நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா சின்னதாக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான். முடியுமான்னு ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதாவது 30,000 ரூபாய் மெக்கானிக் கொடுத்த கொட்டேஷன் எனக்கு வந்து ஒரு நாள் வேலை, ஒரு நாள் டைமு, அதுக்கப்புறமா ஒரு 80 ரூபா பேஸ்ட்டு, ஒரு 90 ரூபா கேஸ்கட் பேஸ்ட்டு, அவ்வளோதான். இந்த 2 பேஸ்ட்டில் தான் என் வேலையை நான் முடித்தேன். ஒரு தகடு காட்டின பார்த்தீங்களா, அது நானே செஞ்சது தான். இவ்வளோ தான் வேலை. மெக்கானிக் நண்பர்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வாடிக்கையாளருங்க கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கவங்கெல்லாம், ஷோரூமில் விடுறவங்க அவங்க வேறு கணக்கு, மெக்கானிக்கை தேடி வரவங்க நமக்கு ஏதோ நல்லது இருக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்குமோ அப்படின்றதுக்காக வர்றாங்க. சரியா? அதனால் நான் சொல்கிறது இது தான். சரிங்களா? வாடிக்கையாளர்கள் எல்லோரும் மெக்கானிக்கை போய் பார்த்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நீங்களும் யோசனை பண்ணுங்கள், இல்லை மெக்கானிக்கே சொல்லி யோசனை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைனல் முடிவுக்குவாங்க. நான் இன்றைக்கி அந்த மெக்கானிக் சொன்னார்னு சொல்லி பிரிச்சிருந்தேன்னா எனக்கு 5 நாள் வண்டி ஒர்க் ஷாப்பில் நின்றுருக்கணும். ரெண்டாவது 30,000 ரூபா கொட்டேஷன் கொடுத்தாரு. அது ஒரு வேளை ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ வந்து வண்டி நான் வேலை செஞ்சு 1700 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. 1700 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். வண்டி இன்னும் நான் ஓடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்தாச்சு. அதனால் எதுக்கும் இந்த மாதிரி பெரிய வேலைங்க வரும்போது முடியுமா அப்படின்றது ஒரு யோசனை பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. அது ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். சரி, வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் நேரம் கம்மியாக இருக்கிற மாதிரி போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாருங்கள், அந்த வீடியோ கண்டினியூட்டி போட்டு விட்றேன். அந்த வேலை எப்படி செஞ்சுருக்கன்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, வியூஸ் நல்லா கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு இருக்கேன். அதனால் ஒவ்வொன்றா போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்னு நம்புகிறேன். அப்போ நன்றி. தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி எங்கே வருதுன்றதை பார்ப்போம். அதாவது இந்த சைடில் நம்மளால் பார்க்க முடியாது, அதனால் இந்த கண்ணாடி வழியாக நம்ம பார்க்குறோம். தெரியுதுங்களா? என்ன தெரியும் பாருங்கள், தண்ணி லீக்கேஜ். நல்லா பாருங்கள், இதில் தான் அந்த ஹோல்ஸை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று செஞ்சுக்கிறோம். இது மாதிரி ஒரு பீஸு, இது மேலே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமுத்துறதுக்கு இப்படி ஒரு எல்லாம் ஒரு இது ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து செஞ்சிடணும். ரெண்டாவது இப்போ அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கை இட்டுமோ உள்ள, அதாவது இது வந்து ரிவர்ஸில் பின்னாடி பக்கம் இந்த பக்கத்தில் இருக்குது. இங்கே உள்ள பக்கத்தில் போனால் ஜூமிங் கிளியரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு அவ்வளோதான். பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போட்டோம். இந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னா இப்போ நம்ம டைட் வைக்கும்போது டைட் வைக்க என்ன ஆகுனா அந்த இருக்க கேப் எல்லாம் அது அந்த பேஸ்ட் அப்படியே வெளியே வரும்போது ஃபில் ஆகிட்டே வந்துடும். அது கேப் எல்லாமே ஃபில் ஆக லீக்கேஜ் எங்கே இருந்தாலும் இது பிடிச்சிக்கும். ஃபஸ்ட் நம்ம போட்ட அந்த எம்சில் பேஸ்ட்டை வந்து